மாநிலங்களவை தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுடைய பெயர் அறிவிக்கப்பட்டிருக்கு. பதவிக்காலம் நிறைவடையக்கூடிய மூத்த வழக்கறிஞர் வில்சன் ஏற்கனவே நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினராக இருப்பவர், அவர் மீண்டும் வேட்பாளராகிறார். அதே போல கவிஞர் சல்மா இந்த முறை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினராகிறார். அதே போல SR சிவலிங்கம் அவர்கள் நாடாளுமன்ற திமுக மாநிலங்களவை வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இந்த பலம் அப்படின்னு பார்க்கும்பொழுது திமுக அணியால் 4 எம்பிக்களை பெற முடியக்கூடிய நிலையில் 3 திமுக வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த பஸ்ஸஸ் அநேகமாக 4வதாக அந்த அணிக்கு கிடைக்கக்கூடிய வேட்பாளர் அவங்க ஒப்பந்தம் செய்தபடி மக்கள் நீதி மையத்துக்கு வழங்கப்படலாம் அப்படிங்கிற பேச்சு இருக்கிறது. இல்லை திரு வைகோ அவர்கள் அறிவிக்கப்படுவாராங்கிற கேள்வி எல்லாமும் கூட எழுந்திருக்கக்கூடிய நிலையில் வில்சன், சிவலிங்கம்